Taste the Daily. தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது தேனி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களில் தான் மட்டுமே ஒரிஜினல் என கூறினார். ஒரிஜினல் நாட்டுக்கோழி மற்றவங்களாம் லெக்கான் கோழி பாருங்க நம்பல ரெண்டு கடவுளை கொடுக்கல. அதனால உங்க வீட்டு பிள்ளை உங்களுக்காக வளர்க்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஒரே சின்னத்துல வாக்களிக்கிற. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உருளைக்கிழங்கு மூட்டைகளை முதுகில் சுமந்து சந்தை தொழிலாளர்களிடம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வாக்கு சேகரித்தார். எளிய மக்களை அரசு ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இது மாறணும், இதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த வேலையை செஞ்சு ஒரு செய்தி கொடுக்கணும். அதனால இது பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க, சரிங்களா? நம்மளுடைய ஆளுயா, நம்மளுடைய ஆளு நமக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது தகவல் கொடுத்து வாய்ப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மயிலாட்டம் ஒயிலாட்டத்தோடு வழிநெடுக ஆரத்தி எடுத்து கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரக்கூடிய காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடைபெறும். மோடி அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரும். ராகுல் காந்தி பிரதமர் ஆவார். அனைவருக்கும் சிறந்த திட்டங்கள் நமக்கு வந்தடையும். அதற்கெல்லாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும். வேலூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகத்திற்கு ஆதரவாக திரைப்பட இயக்குநர் சுந்தர் சி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது தனது மனைவி குஷ்புவுக்காக கூட அரசியல் மேடை ஏறி பேசியதில்லை என்றும், ஆனால் ஏசி சண்முகத்திற்காக வந்திருப்பதாகவும் கூறினார். உண்மையாவே உங்களுக்கு உழைக்கிறதுக்காக காத்திருக்கிறோம். இந்த தொகுதிக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற ஆளுநர் தான் வந்திருக்காங்க. ஏன்னா மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து புதுக்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கிராமங்களில் கிரிக்கெட், கேரம் போர்டு விளையாடி இளைஞர்களிடம் வாக்கு சேகரித்தார். Taste the Daily.